to one and all. Good afternoon to one and all. We are here to talk about alternative medicines for diabetes mellitus. Myself Santosh. I am going to talk about naturopathy. My team members are Yuvraj, Santosh, Yammi, Bhuvaneshwari, Vaishnavi, Kishore, Kumar and Shivashankari. Diabetes mellitus. Diabetes mellitus எல்லாரும் வந்து அது ஒரு பெரிய ஒரு டிசீஸ் அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருப்போம். ஆனால் அது ஒரு டிசீஸ் கிடையாது, அது ஒரு ஜஸ்ட் டிஸார்டர். ஓகேங்களா? அது எதனால் வருது அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் வந்து குளுக்கோஸா ஆல்ஃபாமிலேஸ்ன்ற என்சைம் மூலமாக குளுக்கோஸா மாறி இன்சுலின் மூலமாக வந்து கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகுது. அது வந்து இன்சுலின் இல்லாதனால, இன்சுலின் வந்து கரெக்டாக சுரக்காதனால நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பேங்க்ரியாஸில் வந்து பீட்டா செல்ஸ் வந்து பேங்க்ரியாஸ் வந்து பீட்டா செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதை வந்து பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலின் ஆக்டிவேட் பண்ணும். அந்த இன்சுலின் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாற்றுறது வந்து இந்த இன்சுலின் சொல்கிறாங்க. அப்படி வந்து இந்த இன்சுலின் வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகாததால் நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வருது. இந்த டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வந்து இருக்கிறதால ஹெட்ஏக், ஃபீவர், ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி மற்ற நோய்களாம் வந்து ஈஸியாக வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. இந்த டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வந்து இருக்கிறதால நம்மளுக்கு வந்து யூரினேஷன் வந்து அடிக்கடி போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ரொம்ப பசி எடுக்கும், தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து புண்ணு ஏதாவது நம்மளுக்கு வந்து ஊண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா சீக்கிரமாக ஆறாது, வீங்கிரும். ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வந்து எப்படி வருது, எதனால் வருது அப்படின்னா ஜீன். இப்போ நம்ம தாத்தாலேருந்து அப்பாவுக்கு வரும், அப்பாலேருந்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அப்புறம் இதை வந்து இன்னொரு வழியாக எப்படி வருதுன்னு பார்த்தோன்னா, நம்ம கரெக்டான நேரத்தில் சாப்பிடாததால். இப்போது ஒரு நார்மல் பர்சன் வந்து காலையில் 8 மணிக்கு சாப்பிடுவாங்க, அப்புறம் வந்து 1 o'clock மதியானம் சாப்பிடுவாங்க, அப்புறம் வந்து 8 o'clock சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்றதால கரெக்டான அந்த டைமுக்கு வந்து நம்ம இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்றத வந்து கம்மி பண்ணிட்டோன்னா, சாப்பிட்றது வந்து இப்போது காலையில் சாப்பிடாம மதியானம் ஒரு 4 மணிக்கு சாப்பிட்டு நைட் வந்து ஒரு 12 o'clock அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த இன்சுலின் வந்து கரெக்டான வேலை அந்த ப்ரொடியூஸ் ஆகாது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகாதனால நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து அதை வந்து நேச்சுரலாக அதை வந்து இப்போ கண்டினியூ பண்ணுறது வந்து யுவராஜ். Okay, good afternoon guys. Myself Santosh Yammi and this is Yuvraj. We are going to talk about role of Ayurveda in diabetes mellitus. So Yuvraj will continue. Good afternoon guys. Ayurvedic medicine history அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதிக் மெடிசன் வந்து லாஸ்ட் 3000 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. அது வந்து ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் அப்படின்ற ப்ராக்டிஸ் வந்து இந்தியன் மெடிசனில் ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெடிசன் வந்து ஆயுர்வேதிக் மெடிசன். இது வந்து 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்குது. ப்ளஸ் இதோட ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஏஷியாவில் தான் அதிகமாக இதோட ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. கம்பேர்ட் டு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து அதோட ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் அறிஞ்சு அதோட ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாருமே உள்ளே வந்திருக்காங்க. டியூ டு நார்மல் மெடிசன்ஸோட இன்க்ரீஸ் ப்ரைஸும் ப்ளஸ் அதோட சைட் எஃபெக்ட் அதிகமாக இப்போ நிறைய தெரியுது அப்படின்றனால ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்க்கு எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அவரோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதா வந்து தன்வந்திரி அப்படின்ற ஒரு ஃபிசிஷியன் கோல் அப்படின்னு வச்சு ஃபஸ்ட்டு இந்து மைத்தாலஜி காட் அப்படின்ற ஒரு இதில் தான் ஆரம்பித்தாங்க ஆயுர்வேதா அப்படின்றது. அது வந்து லேட்டர் அதை எப்போ அப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஆயுர்வேதா 2nd மில்லியன் BCE அந்த பீரியடில் தான் ஆயுர்வேதா வந்து இந்து மைத்தாலஜி காட் அப்படின்ற அந்த ஃபிசிஷியன் காடுக்காக அது வந்து அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா நார்மலாக இந்தியன்ஸ் வந்து ஜென்ரலாக ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னு நம்ப மாட்டாங்க. அதோட காட் ஃபெய்த்தில் அப்படி வச்சு சொன்னோம்னா அது ஈஸியாக நம்பிடுவாங்க அப்படின்ற மெடிசன் மூலமாக ஆயுர்வேதா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அந்த 800 BCEயில் தான் கரகா சம்ஹிதான் சுஸ்த்ரா சம்ஹிதா அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் கொண்டு வந்து, கரகா அப்படின்னா ஃபிசிஷியன், சுஸ்த்ரா அப்படின்னா சர்ஜன் அப்படின்ற ஒரு இது கொண்டு வந்தாங்க. ஆயுர்வேதாலையும் சர்ஜன் மெடிசன் பார்க்குறாங்க அப்படின்றாங்க. அண்ட் தென் 7th century ஆஃப் BCEயில் சம்வாட் லேசர் இம்பார்ட்டன்ஸ் அந்த வேதாஸும் ஆயுர்வேதா ஒன்றா இது பண்ணி வாக்பட்டா அப்படின்ற ஒரு டேர்ம் கொண்டு வந்தாங்க இந்த லேட்டர் 7th centuryயில். இப்போ ஆயுர்வேதா ஜென்ரலாக வந்து 5 elements வச்சு ஆயுர்வேதா மெடிசன் இது பண்ணாங்க. அப்படின்னா எர்த், வாட்டர், ஃபயர், ஏர் அப்படின்ற ஒரு 5 காம்பனன்ட்ஸ் வச்சும் பாடியோட 3 பார்ட்ஸ் வடா, பித்தா, கபா அப்படின்ற 3 இது வச்சு டிசீஸ் வந்து பிரிப்பாங்க. இதோட ஹிஸ்ட்ரி அந்த ப்ராக்டிஸ் ஆஃப் ஆயுர்வேதா வந்து எம்மி கண்டினியூ பண்ணும். ஸோ த ப்ராக்டிஸ் ஆஃப் ஆயுர்வேதா. ஸோ அவன் சொன்ன மாதிரி 5000 BCக்கு முன்னாடியே வந்து ஆயுர்வேதான்ற ஒரு ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆர் அன் ஆயுர்வேதிக் டாக்டர் அட் த டைம். பட் ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வாஸ் செட் அப் இன் 1971 பை இந்தியன் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் மெயின்டெனன்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் ஃபார் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட். ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்ததுனால தே ஹவ் மெயின்டைன்ட் ஆயுர்வேதா, உரானி அண்ட் சித்தா ப்ராஜெக்ட்ஸ். So Ayurvedic practitioner workers in rural areas providing healthcare more than 500 million people in India alone.
So like scientific medicine, Ayurveda has both preventive and curative measures. The preventive components emphasizes the need of strict code of personal and social hygienic. So I mean like other medicines, Ayurveda is also a very powerful medicine. So இதில் வந்து most of the curative measures வந்து கொண்டு வந்தாங்க, and most of the preventive methods வந்து ஆயுர்வேதாவில் வந்து அதிகம் அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. And like this, bodily exercises, the use of herbal preparations, and yoga from a part of remedial measures. The curative aspects of Ayurveda involves the use of herbal medicines, external preparation, physiotherapy, and diet. So about the history of Siddha is going to be delivered by Bhuneshwari. Good afternoon to everyone. My topic is about Siddha. அதாவது சித்தா மெடிசன் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன், இந்தியாவில் இருக்கிறது ஒரு பழமையான ஒரு மெடிசன். இது வந்து சித்தர்கள் அப்படின்றவங்களால ப்ராக்டிஸ் பண்ண ஒரு மெடிசன். இது வந்து அவங்களோட மாஸ்டர்ஸ் கிட்டேருந்து அவங்க வந்து கற்றுட்டு வந்த ஒரு மெடிசன். இவங்க சித்தா சிஸ்டமில் வந்து டயபெட்டிஸ் மெல்லிட்டஸை நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரிழிவு மீன்ஸ் யூரினன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. இழிவு மீன்ஸ் எக்ஸசிவ் டிஸ்சார்ஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இதை வந்து நீர்பெருக்கல் நோய், அதாவது பாலியூரிக் கண்டிஷன் அப்படின்றத கூட கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து இனிப்பு நீர், மதுமேகம் அப்படின்ட்டு பல பேர்கள் வச்சு இதை சொல்கிறாங்க. இது வந்து அதாவது இதில் என்னென்னா இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா, எக்ஸசிவ் யூரினேஷன் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். இதை வந்து எப்படி அவங்க டயக்னோஸ் பண்ணாங்கன்னா, இப்போ நம்மளாம் வந்து பிளட் டெஸ்ட் வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். அவங்க வந்துட்டு இப்போ ஒரு பர்சனுக்கு யூரின் இருக்குன்னா அந்த இடத்துல அவங்க யூரின் போன இடத்துல ஆண்ட்ஸு, இன்செக்ட்ஸ், அந்த மாதிரி பூச்சிலாம் வந்து அங்கே ஸ்டிக் ஆகிருக்கும், ஸ்டிக்கி கண்டிஷனில் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த யூரினை பாயில் பண்ணி பார்த்தாங்கன்னா அதில் வந்து ஃப்ரூட்டி ஓடர் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அகத்தியர் வந்து 1200 அந்த செஞ்சுரியில் வந்து அவர் வந்துட்டு 3 ஃபேக்டர்ஸ் சொல்லியிருக்காரு. அதாவது வாதம், பித்தம், கபம் அப்படின்ற 3 வச்சு இதை பிரிக்கிறார். வாதமில் வந்துட்டு மேல்நோக்கு வாதம், கீழ்நோக்குகள், பரவுக்கள் அப்படின்ட்டு 3 வச்சுருக்காங்க. அந்த ஃபேக்டர்ஸ் வந்து அதோட லெவல்லேருந்து இன்க்ரீஸ் ஆனால் அது வந்துட்டு டயபெட்டிஸ் அந்த பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு மோஸ்ட்டாக சித்தா மெடிசனில் வந்து நாடி வச்சு தான் பார்ப்பாங்க. அதாவது நாடி நம்ம வந்துட்டு வாதம், கபம், பித்தம் அப்படின்ட்டு 3 டைப் ஆஃப் நாடி இருக்குது. அதில் வந்துட்டு அவங்க வச்சு பார்த்தாங்கனாலே அதில் கண்டுபிடிச்சிருவாங்க இதுதான் இருக்குது அப்படின்ட்டு. அட்வான்ஸ்டு ஸ்டேட்டாக போயிடுச்சுன்னா அந்த நாடி வந்துட்டு ரொம்ப வீக் ஆகிடும். அதை வச்சு அவங்க சொல்லிடுவாங்க இந்த பேஷண்ட் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவர் டு வைஷ்ணவி. ஓகே, ஹாய் கைஸ், மை டாபிக் இஸ் அபவுட் யோகா. இப்போ பார்த்தோம் முன்னாடி இவங்க வந்து ஆயுர்வேதாவும் சித்தாவோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. இப்போ நான் யோகாவுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். யோகா இஸ் derived from Sanskrit root word meaning root word yuj, which means to unite. So yoga is an ancient means of balancing and uniting the body, mind and emotions. The beginning of yoga was developed in Indus Saraswati civilization in northern India for over 5000 years ago. Yoga was first mentioned in the oldest scripture Rig Veda. Swami Vivekananda plays a major role in spreading yoga to the Western societies. Over to you, Kishore. ஹலோ கைஸ், ஐ எம் கோயிங் டு சே அபவுட் அக்குபஞ்சர். அக்குபஞ்சர்னால் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மால் ஒரு தின் நீடில் வச்சு ஒரு சர்டன் பாடி பார்ட்டில் அதை வச்சு ப்ரெஷர் பண்ணுவாங்க. அப்படி ப்ரெஷர் பண்ணுறது மூலிமா வந்து என்ன ஆகும்னா வந்து நர்வ் இம்பல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். இது எக்ஸாக்டாக எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றது வந்து இன்னும் யாருக்குமே கிளியராக வந்து தெரியாது. ஸோ இது சம் பீப்புள்ஸ் வந்து எப்படி பிலீவ் பண்ணுறாங்கன்னா வந்து வைட்டல் எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சில பீப்புள் வந்து நம்புகிறாங்க. சில பீப்புள் வந்து என்ன நம்புகிறாங்கன்னா வந்து நியூரலாஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுறாங்க. அக்குபஞ்சர் அஸ் அ ரூட் இன் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன். ஸோ அப்போது நம்ம உடம்புல வந்து மொத்தம் 361 அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. கட் பண்ணுறோம். இப்போ வந்து நாமளாக வந்து அந்த அக்குபஞ்சர் நீட் இன்சர்ட் பண்ணாங்க. அந்த நீடில் வந்து நம்ம உடம்பு வந்து எவ்வளோ நேரம் இருக்குன்னா வந்து மேக்ஸிமம் வந்து 20 to 60 மினிட்ஸ் இருக்கணும். அது வந்து 20 to 60 மினிட்ஸ் வரைக்கும் அந்த நம்ம உடம்புல வந்து அந்த நீடில் இருக்கணும். அது ஒரு சில சர்டைன் டிசீஸ் கண்டிஷனை பொறுத்து அது வந்து அதோட செஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓவர் டு சந்தோஷ். இப்போ வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் பேசுனது வந்து யுவராஜ், சந்தோஷ், எம்மி, புவனேஸ்வரி அவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஆயுர்வேதா, சித்தா, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் அவங்களாம் அதை பற்றி பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து எது கீழே வரும்னா அது வந்து நேச்சுரல் ட்ரீட்மெண்ட், நேச்சுரோபதி கீழே தான் வரும். நான் பேச போகிற டாபிக் வந்து நேச்சுரோபதி அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா இப்போ நம்ம வந்து ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்துப்போம், இன்ஜெக்ஷன் ட்ரக்ஸ் அந்த மாதிரி எடுத்துப்போம். அது இல்லாமல் நேச்சுரல் வச்சு ட்ரீட்மெண்ட் பேர் தான் நேச்சுரோபதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த நேச்சுரோபதி வந்து
இந்த நேச்சுரோபதியை வந்து ஃபஸ்ட் சிரிக்கிறீங்களா? ஓகே. இந்த நேச்சுரோபதி வந்து எங்கேருந்து வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோன்னா ஜெர்மனிலேருந்து யூஎஸ்க்கு கொண்டு வரப்பட்டது. எப்போன்னு பார்த்தோன்னா 1800. இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த டேர்ம் நேச்சுரோபதின்ற டேர்மை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து ஜான் ஸ்கீல். அவர் வந்து எப்போன்னு பார்த்தோன்னா 1895 கண்டுபிடிச்சார். அப்புறம் வந்து அது வந்து பாப்புலராக சொல்லப்பட்டவர் வந்து பெண்டிக்லஸ்ட். அதை வந்து புகழ் பெற்றவர். அதில் வந்து சொல்கிறவர் வந்து பெண்டிக்லஸ்ட்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து பெருசாக வந்து பாப்புலர் பண்ணார் அந்த ட்ரீட்மெண்ட்டை. அப்புறம் வந்து நேச்சுரோபதியில் வர இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா மட் பேக், மட் ஷீட், மட் பாத், சன் பாத், மூன் பாத் அதெல்லாம் வரும்ல. அதில் அந்த ட்ரீட்மெண்ட்டால் என்னென்ன நம்மளுக்கு பயன்னா, நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து இது போர்ஸ் ஏதாவது ஓப்பனிங் த போர்ஸ் அண்ட் கிளியர்ஸ் த ஸ்கின். அதுக்காக மசில் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அண்ட் தென் இட்ஸ் ரிலீவ்ஸ் யுவர் பாடி. Over to Shashankari. Good afternoon, everyone. Homeopathy is my topic. Homeopathy is an alternative medicine based on the theory of treating like with like. Homeopathy claims to stimulate healing response to diseases by administrative substance that marks the symptoms of those diseases in healthy peoples. The effectiveness of a homeopathic preparation is distributed with the medical science. Homeopathy is originated in the Germany. A newly medical approach in the early 18th century is based on the defective scientific and artistic concept. The system is based on the 7 principles and theory confined by the Dr. Ansman. It is founded in 1786. Homeopathic medicine is extracted from the plants, minerals or animals. The medicine is diluted to the level that only trace amount of the original substance are left, since only a trace amount is present in the actual dose. Homeopathic medicine poses a little to no side effects. Based on this idea that not only the organ and the body must receive the treatment if a person is ill, but the entire personality made up by the mind, body and spirit must be treated. Homeopathic remedies are different from every single diabetic patient. Over to Yuvraj. அண்ட் தென் பேக் டு ஆயுர்வேதா. இப்போ ஆயுர்வேதா டயபிட்டிஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, ஆயுர்வேதா டெக்ஸ்ட்டில் வந்து டயபிட்டிஸ் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அல்ல யூரினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த 3 பாடியோட இது வேதா, கப்பா அண்ட் பித்தா அப்படின்ற இது வந்து கப்பா அப்படின்ற டிசார்டர் தான் டயபிட்டிஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 3 doses அந்த வாதா, பித்தா, கப்பா. அதில் வந்து வாதா அப்படின்னா ட்ரை அண்ட் ஆரிட் தோசா, பித்தா அப்படின்னா ஃப்ரெஷ் அண்ட் கப்பா இஸ் கோல்ட் அண்ட் சிமரி ஹெவி அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3 இதில் வந்து கப்பா அப்படின்ற தோசா தான் டயபிட்டிஸோட லிங்க் ஆகுது. ப்ளஸ் ஆயுர்வேதாவில் வந்து டயபிட்டிஸ் எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா மதுமேகா அப்படின்னா ஸ்வீட் யூரின். இட் ரெஃபர்ஸ் டு இன்க்ரீஸ் பிளட் சுகர் லெவல் இந்த பிளட் தட் காசஸ் எக்ஸஸ் சுகர் இந்த யூரின் ஆஸ் வெல் அஸ். ஆயுர்வேதாவில் இந்த மதுமேகா அப்படின்னா மதுன்றது வந்து ஸ்வீட், மெகா அப்படின்னா யூரின் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் டு டயபிட்டிஸ் கொடுக்க அந்த நேம் வந்து தட்டுப்பக்கா ஜனா விக்ருதி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் பேர் தான் ஆயுர்வேதாவில் டயபிட்டிஸ் கொடுக்க ட்ரீட்மெண்ட் பேர். அதுதான் லைக் அதில் வந்து ஆயுர்வேதாவில் அந்த டயபிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓஜாஸ் அப்படின்ற ஒரு பவர் ஆர் லிக்விட் அது வந்து உடம்பு வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா ஸ்ட்ரென்த் போயிடும் அப்படின்ற இது வந்து பேக் டு அந்த ஆயுர்வேதாலே நார்மல் அப்பற்றி நம்பிக்கையாக அது வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த ஓஜாஸ் அப்படின்ற வந்து நிறைய பாடி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ப்ளஸ் நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு அது வந்து ஒரு மெயின் எசன்ஸாக அப்படி உடம்புல இருக்குது. ஸோ அது வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து அது வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸில் அவங்க சொல்கிறாங்க. ப்ளஸ் சிம்டம்ஸ் டு சந்தோஷ் ஷமி. Okay, I'm going to say about the symptoms of diabetes mellitus. So, ஆயுர்வேதாவில் ஆச்சாரியா who means the Ayurvedic expert, அந்த காலத்தில் வந்து ஆச்சாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. So, there are 18 types of symptoms. So, which are in Ayurvedic terms. So, I will just say 4 to 5 symptoms, which is Sweda, produced sweating, Agandha Siddhanta, looseness the body, Ahagandham, foul smell of the body, Sarva Pada Piham, feeling of coating on ears, and Mutra Madhuryam, which is sweetness of urine. So these are the symptoms which have been identified at that time. So now I am going to talk about Ayurvedic treatment of diabetes. So first thing is Amla. So Amla is an Indian gooseberry which is very powerful Ayurvedic herb, and it is rich in vitamin C and antioxidants. So it is an immuno boosting agent which helps to respond with an insulin and which keeps the blood glucose level maintained. And the next is Tripala. Tripala is an Ayurvedic mixture in a natural immunity booster, and it's great helpful in digestion too. So this powerful formula consists of Aritaka, Amla and Babi Taki.
These trio of ingredients is known to prevent the early onset on diabetes mellitus. So these mixtures have been found in 1500 BCs ago, and it has been used very, very much as people. I mean, it has been used by many peoples to reduce the sugar level, and it's also rich in antioxidants, and it also helps in the oxidative stress of the body. And another one important compound is cinnamon powder. So this is the natural ingredient that falls under the Ayurvedic medicine to control diabetes mellitus. So it is a wonderful topping of delicious dessert dishes. So it has been used in many flavored foods at that time, but until now. This phenomenon is also known to be effective in stomach cleansing. So this phenomenon is attributed to the ability of an Ayurvedic herb that is cardiotonic, that helps in hypersensitive patients and in diabetic treatment in the Ayurveda. And Ayurveda Ayurveda diabetes detoxification. So detoxification is one of the major symptom in diabetic mellitus. So this detoxification of the body may help people suffering from diabetes who are not overly weakened. And the Ayurvedic for diabetes are herbal remedies. So some of the herbal remedies are turmeric. So turmeric, which is one of the most powerful anti-allergic, anti-cancer, anti-inflammatory, and it has been used in many foods till now, and we are adding it in a pinch amount in every gravies. So this turmeric is very effective and very combined with aloe vera, which has been eaten orally, and in turmeric, which has been an immune support by powder or tablets. So Saptarangi. Next slide, please. Saptarangi, which is an effective remedy for diabetes. It is extracted from the bark of the tree for regulating blood sugar levels. So in the bark of the trees, we can able to extract the powerful medicine which helps in diabetes mellitus. And another one is Visyasar. So it is a tree whose bark contains significant anti-diabetic property. So this anti-diabetic property helps in regulation of insulin level in the blood. Next one is Bilava. Bilava, it's a tree roots and covered by 3 leaves, which is an Ayurvedic regards from the mixture of 3 leaves, which is very divine, which is, according to Ayurvedic mythology, the 3 leaves which are divine, such as Lord Brahma, Vishnu and Maheshwar, which is known as Lord Shiva. So this particular thing we can able to see in Shivan temples. So it has been extracted from the seeds and the fruit of the tree, and it has been powdered, and it has been also taken as pellets or powder, and it is very, very effective in diabetes mellitus. Over to you, Viraj. Gurmat translate sugar destroyed in Hindi. It is a divine that has been used in the Ayurvedic for centuries. Its sugar regulating properties. In recent research, it indicates that is a complex of dynamic acid molecules which are supposed to be responsible for the anti-diabetic properties. They form the complexes with the sugar molecules in the intestine, preventing them from entering the bloodstream. As a result, it is effective as regulating blood sugar levels. Next, Kalila. This vegetable juice works wonders in the reducing and managing the complication of diabetes. For better performance, the 30 ml of this fruit juice, first drink in the empty stomach with amla juice, it gives a best performance. And Tulsi. The people who are Indian reserve this plant for extraordinary medicinal properties. The regular use of this Tulsi leaf successfully regulates the blood sugar level. Additionally, it is beneficial for the variety of cancers, respiratory and bacterial infections, and sore throats and cough and colds. Fenugreek, a spicy and punuk herb that aids in the reduction of excess of kapha. The fenugreek is an outstanding herb for controlling the blood sugar and cholesterol levels. Fenugreek seed powder is used in the help to control blood sugar levels. Next, neem. In Ayurveda, neem has a historical and been used to purify the blood and boost immune system. It aids in the maintenance of normal blood sugar levels. Gulu Gulu has been used as Ayurvedic for centuries to gently detoxify the body and promote the appropriate nutrients by enhancing the body's metabolism and aiding in the elimination of waste products. Though it's scarping the behavior, it aids in the removal of excess of sugar and fat from the body. And diabetes complication, over to Santoshami. So these are the herbal remedies which we are using day-to-day life. But when we forced in diabetes mellitus, we should concern to the doctors, which has been Ayurvedic experts. So they will give a minimal dose. So according to that only we should take these medicines. So இருக்குதுன்ட்டு அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கூடாது. ஸோ அவங்களோட ஒரு சஜஷன் வந்து கேட்டு தான் நம்ம எடுக்கணும். So these are very, very powerful medicines according to Ayurvedic mythology. So over to Bhuneshwari. ஓகே, டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு சித்தாவில் என்ன மெடிசன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் வாதம் பித்தம் அது வந்து டீரேஞ்ச் ஆகிடும். அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய
காய்கறியெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்னா அவரை, அப்புறம் ஹர்ப்ஸ் என்னென்னா நாவல், கொஸ்டம், மருடு, வெந்தயம், கீழாநெல்லி, சீந்தில், மஞ்சள், இந்த மாதிரி ஹர்ப்ஸ் எல்லாம் நம்ம வந்து டெய்லி ஃபுட்ஸில் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா அந்த டீரேஞ்ச் ஆனது நமக்கு லெவல் ஆகிடும். மதுமேக சூரணம் அப்படின்ற ஒரு பாலிஹெர்பல் சித்தா ஃபார்முலேஷன். அது வந்து சித்தா ப்ராக்டிஷனர்ஸ்லாம் அதுதான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா அது வந்து ஃபுல்லாக க்யூர் பண்ணிடும் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸை. இது வந்து கிளினிக்கலி ப்ரூவ் ஆன ஒரு விஷயம். மற்ற அலோபதி, ஆயுர்வேதா அதெல்லாம் வந்துட்டு சொல்லலாம், கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லலாம். பட் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸும் இருக்குது. இந்த மதுமேக சூரணம் அப்படின்ற ஒன்று. சூரணம்னா ஃபைன் பவுடர். இதில் வந்து நிறைய சூரணம் இருக்குது. அவரை சூரணம், நாவல் சூரணம் அப்படின்ட்டு நிறைய சூரணம் இருக்குது. பட் இந்த மதுமேக சூரணம் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து சரி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா நம்ம வந்து வீட்லேயே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு சீந்தில் தண்டு, அதுக்கப்புறம் சுக்கு, இது ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு பவுடராக பண்ணிக்கணும். பவுடர் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் 2 டைம்ஸ் எடுத்துக்கணும் சாப்பாடுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமேட்டு 4 to 5 grams ஆஃப் ஃபைன் பவுடர் ஆஃப் தொட்டல் வாடி அப்படின்ற அதோட லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ் அதை வந்துட்டு டெய்லி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கருஞ்சீரகமும் வெந்தயமும் பவுடர் பண்ணி 3 gram அதை வந்து டெய்லி நம்ம சாப்பாடுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 3 grams ஆஃப் நெல்லிக்காய், அதுக்கப்புறம் மஞ்சள், அது ரெண்டுத்தையும் சேர்த்து வாட்டர் கலந்து நம்ம ஒரு இன்டேக்காக எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து கண்ட்ரோல் பண்ணும் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். Over to Vaishu. ஸோ நவ் ஐம் கோயிங் டு சே அபவுட் ட்ரீட்மெண்ட் ஃபார் யோகா. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே சொல்லும்போது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னா அதோட சிம்டம்ஸ் பற்றி தான் பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட்டே சொல்கிறாங்க. ஆனால் யோகா வந்து இட்ஸ் எ டைப் ஆஃப் எக்ஸசைஸ். ஸோ நம்ம ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தால் நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸும் இருக்காது. ஸோ வந்து பாடி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். ஸோ சில யோகா இஸ் அ காம்ப்ளெக்ஸ் இன்டர்வென்ஷன் வித் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் இன்க்ளூடிங் கிரியா விச் இஸ் கிளென்சிங் ப்ராசஸ், ஆசனாஸ் known as postures, controlled breathing known as pranayama, meditation, relaxation, chanting mantras and mudras. So first is Surya Namaskaram. It involves series of dynamic yoga postures performed in a sequence. A study shows that when Surya Namaskara is performed along with other yoga postures, it shows a significant decrease in diastolic blood pressure and beneficial effects of glycemic outcomes in perimenopausal women. So postures are also known as asanas. It emphasizes the relationship of body mind awareness, focusing on synchronization of breathing and movement. It involves stretching and twisting of movements. So the first one is twisted posture known as Vakrasana, which helps the intestines to squeeze and prevent stagnation of colonic contents. The second is forward bending postures like Balasana, which massages and pressurizes the pancreas and stimulates insulin secretion. The third one is seated positions like Ardha Matsyendrasana and Mandukasana, also known as frog pose, which improves the pancreatic function. The fourth one is back bending poses like Dhanurasana and Bhujangasana. These provides the body to energize and stimulates the effects to the body. Fifth is standing positions like Trikonasana and Tadasana. It helps to improve blood circulation and promotes insulin sensitivity. Tadasanaல இன்னொரு இம்பார்ட்டண்ட் எஃபெக்ட் என்னென்னா, அது வந்து இப்போ பசங்க ஹைட்டாக வளரணும், க்ரோத்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வளரலாம். Next, another one is pranayama. It is controlled or regulated yogic breathing practice, one of which is Anulom Vilom Pranayama, that is alternate nostril breathing. It improves our heart health by giving endurance, flexibility, and also improves body fat percentage. Mudras are a combination of subtle physical movements that alter mood, attitude and perception and deepen awareness and concentration. So these are the 3 mudras: Prana Mudra, Linga Mudra and Surya Mudra, which boosts and metabolic rates, promotes weight loss and reduces sugar levels. ஸோ இப்போ காமனாக இப்போ டயபெட்டிஸ்க்கு வந்து யோகா எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகும்
அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த அப்டாமினல் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணுறதுனால பேங்க்ரியாட்டிக் செல்ஸ் வந்து ரீஜெனரேட் ஆகும். யோகா தெரப்பி ஆல்சோ ரிசல்ட்ஸ் இன் இம்யூனோமாடுலேஷன் பை ரெடியூசிங் pro-inflammatory responses and improving immune system. Yoga also decreases triglyceride levels, low density lipoprotein cholesterol levels and improves high density lipoprotein cholesterol levels. இப்போ நிறைய டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வந்து டெத் ஆகிறவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக என்ன அஃபெக்ட் ஆகும்னா கார்டியாக் ஆட்டோனாமிக் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து யோகா பண்ணுறதுனால நிறையவே குறைஞ்சிருக்கு. இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து சந்தோஷ் சொன்னாங்க அது இப்போது இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தோன்னா அது ஹெரிடிட்டரி டிஸார்டர் மட்டும் இல்லை, லைஃப் ஸ்டைல் டிஸார்டருமே கூட தான். ஸோ பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ்ட் ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வந்து காஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து குறைக்கிறது கூட வந்து யோகா வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓவர் டு கிஷோர். நான் வந்து டயபெட்டிக்ஸ் வந்து அக்குபஞ்சர் மூலமா எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலான்னு வந்து இப்போ சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி எலக்ட்ரோ அக்குபஞ்சர்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெக்னிக் தான் வந்து டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படின்னா வந்து 2 நீடில் எடுத்துப்பாங்க. 2 நீடில் எடுத்துகிட்டு அந்த சர்டன் ப்ரெஷர் பாயிண்டில் வந்து அதை வச்சுட்டு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து அவங்க வந்து அதை சென்ட் பண்ணுவாங்க. அப்படி சென்ட் பண்ண மூலிமா வந்து அந்த நர்வ் இம்பல்ஸ் வந்து அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ஓவர் டு சந்தோஷ். ஆக்சுவலாக வந்து நான் முன்னாடியே சொன்னது தான், 3 மாதம் முன்னாடியே சொன்னது தான். இப்போ வந்து டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் எப்படி வருதுன்னா இப்போ ஒரு 2 வகையாக வருது. எப்படி வந்ததுன்னா ஒரு டைப் 1 அப்படி கிடையாது, ஜீன் மூலமாக வருது. ஓகேவா? அந்த ஜீன் மூலமாக வரது வந்து நம்மளுக்கே தெரியும். இப்போ தாத்தா கிட்டேருந்து அப்பா கிட்டேருந்து பையன். இப்போ பையனுக்கு வந்து முன்னாடியே தெரியும் 30 வயசு வரும்போது அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி சுகர் வரப்போது அவனுக்குன்ட்டு. அது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டெய்லி இன்டேக் ஒரு 10 கருவேப்பிலையை வந்து எடுத்துக்கிட்டால் வந்து கொஞ்சம் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. வந்து ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கிட்டால் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். கறி லிப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா அது கறி லீவ்ஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ். இட் கேன் ஹெல்ப் இன் ட்ரீட்டிங் டிசென்ட்ரி, கான்ஸ்டிபேஷன் அண்ட் டயரியா, ரிலீவ்ஸ் மார்னிங் சிக்னஸ் அண்ட் நாசியா, எலிமினேட்ஸ் பாக்டீரியா, குட் ஃபார் டயபெட்டிக்ஸ். வந்து இட்ஸ் குட் ஃபார் டயபெட்டிக்ஸ். அண்ட் கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இட் ஹீல்ஸ் வூண்ட்ஸ், பேர்ன்ஸ் அண்ட் ஸ்கின் எரப்ஷன்ஸ். அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் கோவா லீவ்ஸ், கொய்யா இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொய்யா இலை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து நல்லா சின்னதாக நறுக்கி சுடு தண்ணியில் வந்து காய்ச்சி வெறும் சாறை மட்டும் டெய்லி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா இட் ரிலீவ்ஸ் பெயின்ஃபுல் சிம்டம்ஸ் ஆஃப் menstruation, may benefit your digestive system, may aid weight loss and may have an anti-cancer effect. அப்புறம் வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன பார்த்தோன்னா பாகற்காயில் வந்து செரோட்டின்ன்ற ஒரு ஹார்மோன் இருக்குது. அதில் வந்து அது வந்து ஓகேவாடா அதில் செரோட்டின்ற ஹார்மோன் இருக்குது. அதை வந்து நம்ம செரோட்டின்ற ஹார்மோன் இருக்குது. அதை வந்து நம்மளுக்கு வந்து சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும், அதாவது வந்து தடுக்கும். அப்புறம் வந்து லெக்டின்ற ஒரு ஹார்மோன் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு வந்து சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப பசி எடுக்கும். அதை வந்து கம்மி பண்ணணும். அப்படி கம்மி பண்ணால் நம்மளுக்கு வந்து பசி எடுக்காது சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு. அப்புறம் வந்து ஓவர் டு சிவசங்கரி. Homeopathic treatment will cure diabetes with the specialized experienced homeopathic doctor based on the patient physical emotional conditions. The homeopathic treatment will apply the homeopathic medicine will regulate the insulin to allow the glucose into the blood cells and provide the long lasting relief from the occurrence of the diabetics. Usually a person with diabetes will have been diagnosed by the regular doctor first, and the treatment will give with the regular meditation maybe have begun. Insulin resistant, causing a cell to ignore any insulin produced by the pancreas. Conventional treatment approach by the diabetes type 2 is to increase the exercise, adopt the healthy diet, and possible controlling the blood pressure and cholesterol, after which a ready drop of the glucose sugar level in the blood will be noticeable. After a number of the homeopathic treatment of a diabetes are divided into
three parts: initial stage, detecting early, consultation treatment, and or is specific to control your blood sugar level, usually given a few weeks or a few months. Development stage, specific medicine to control your blood sugar level, usually given for few months to few years. Complicated stage, the specific medicine repeated too often and given for years, with improvement in the quality of the life of the patient. Homeopathic medicine can be taken safely along with the other conventional medication add-on therapy. After a number of consultations to get a good picture of a patient is or her compliance, the homeopathic practitioner will choose the remedies fit for the individual. As the symptoms and compliance linked to your diabetes varies per person, the homeopathic treatment will have to be continued until the body start to respond to the remedies and produce and use of insulin again. It is impossible to predict what a treatment will be right for an when it comes to homeopathy. An example of a remedy for the diabetics is a phosphoric acid, recommended mainly for diabetic patients who worries a lot, suffer for the mental stress and constable thirst, passing a large quantity of urine, boils, and M-lock, aid with the number in the blood, hands, leg and feet and nerve damage caused due to the high blood sugar. Marigold, with help with the skin sore and ulcer. Yeast, help with the yeast infection. This remedies is often prescribed for the patient who are suffering for the diabetics. Over to Yuvraj. பேக் டு ஆயுர்வேதா. கேஸ் ஸ்டடின்றது எல்லா மெடிசனுமே லைக் இங்கே இருக்குது. இப்போ கேஸ் ஸ்டடி ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு மெடிசன் யார் எடுக்கணும்னாலுமே அவரோட கேஸ் ஸ்டடி பிஃபோர் யார் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ எத்தனை பேர் க்யூராக இருக்காங்க, எத்தனை பேர் அதோட டிஸ்அபேட் காமிச்சிருக்கு அப்படின்றது தான் கேஸ் ஸ்டடியோட இது. ப்ளஸ் அந்த கேஸ் ஸ்டடிக்கு வந்து ஆயுர்வேதாக்கு கேஸ் ஸ்டடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக நிறைய இல்லை. ஏன் அப்படின்னா கேஸ் ஸ்டடி எடுக்கிறது வந்து நார்மல் மெடிசன்ஸுக்கும் ஆயுர்வேதாக்கில் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இட் டேக்ஸ் இயர்ஸ் ஆகும். ஒரு கேஸ் ஸ்டடி ஒரு பர்சன் வச்சு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆயுர்வேதா மெடிசன் கொடுத்தா ஒரு இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு ரிசல்ட் உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஆயுர்வேதிக் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸே கூட கேஸ் ஸ்டடி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து முன்னாடி வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து அவங்க கொஞ்சம் அவங்களோட டிகிரி முடிக்கிறதுக்கும் ப்ளஸ் அந்த கரெக்டான ரிசல்ட்ஸ் கொடுக்குறது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்றனால வரமாட்டாங்க. ப்ளஸ் இதில் நாங்கள் எடுத்துக்க கேஸ் ஸ்டடி அப்படின்னா டயபெட்டிஸ் 354 பர்சன்ஸ்க்கு வந்து இன்க்ளூடிங் அடல்ட் டயபெட்டிஸோட அந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அக்கார்டிங் டு 3 to 6 months எடுத்த ரேஷியோ வந்து 172 ஆன் ட்ரீட்மெண்ட். 172 பீப்புள்ஸ் வந்து இன்க்ளூடிங் 50% ட்ரீட்மெண்ட் தாண்டி இருக்காங்க. அண்ட் 158 வந்து பியூர்லி கண்ட்ரோல் ஆயிருக்கு. டயபெட்டிஸ் அப்படின்ற சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த அதுக்கப்புறம் டெஸ்ட் எதுலையுமே காமிக்கல. ப்ளஸ் அது வந்து இல்லாமல் போல் கண்ட்ரோல் ஆயிருக்கு. அண்ட் தென் 24 வந்து இன்னும் அலோகேஷன் இன்னுமே அவங்களுக்கு கண்ட்ரோல். ப்ளஸ் இதில் பார்த்து 354க்கும் 158 ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் 50% அந்த பீப்புள்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு. அண்ட் தென் 50% வந்து ட்ரீட்மெண்ட் அவங்க 50% மேலே வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ கேஸ் ஸ்டடி அப்படின்னும் போது ஆயுர்வேதா யூஸ் பண்ணலாம். அது வந்து ஏன் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதோட ப்ராசஸ் ரொம்ப பெருசாக போகும். பட் சைட் எஃபெக்ட் கம்பேர்ட் டு அதர் மெடிசன்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் தென் காம்ப்ளிகேஷன்ஸ் ஓவர் டு சந்தோஷ் அமி. Okay, I'm going to say about what are the diabetic complications. So according to facts, யார் வந்து ஆயுர்வேதிக் ஒரு மெடிக்கேஷன்ஸ் வந்து பக்காவாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்களோ, தே ஆர் வெல் மெயின்டைன் தேர் பிளட் குளுக்கோஸ் லெவல். பட் இஃப் நாட், சப்போஸ் அவங்க அந்த கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா, தே மே லீட் டு ஹார்ட் அண்ட் பிளட் வெசல் ஃபெயிலியர், தட் இஸ் ரெட்டினோபதி. Retinopathy is they cannot able to, visually they are affected. Nephropathy, which is a kidney failure, and neuropathy, their nervous system may be affected due to the high blood glucose level, and cardiovascular diseases and stroke. These are the complications which have been faced by the diabetic peoples. Over to Bhuneshwari. ஓகே, சித்தா மெடிசன் வந்து ஈஸ்டர்ன் ஸ்ரீலங்கனில் வந்து காமனாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எப்படி நம்ம இங்கிலீஷ் மெடிசன்லாம் இங்கே எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி அங்கே சித்தா மெடிசன் தான் யூஸ் பண்ணுறாங்க டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்க்கு. அங்கே வந்து மேல் வந்து 93% அங்கே க்யூர் ஆகுறாங்க டோட்டலாக. ஃபீமேல் வந்து 7% க்யூர் ஆகுறாங்க. இதில் காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தா, இதுக்கு வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜரோடு நம்ம பண்ணோன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாருமே அந்த இன்க்ரீடியன்ஸ் கிடைக்குது அப்படின்னு எல்லாருமே எடுத்து போட்டு பண்ணால் அது வந்து தப்பாக போயிடும். யார் வந்து அது கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணால் தான் இது கரெக்டாக இருக்கும். தென் இது வந்து ஒரு இப்போ சடன் டிசீஸை க்யூர் பண்ணோம் அப்படின்னா முடியாது. கொஞ்சமாக தான் டைம் எடுக்கும், பட் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடும். ஆனால் சடனாக வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட்டு வேணும் அப்படின்னா இதில் முடியாது. ஓவர் டு வைஷ்ணவி. So
ஸோ ஸ்டட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் யோகா அப்படின்னு பார்த்தோன்னா 11.8% ஆஃப் இந்தியன் பீப்புள் ப்ராக்டிஸ் யோகா அண்ட் 88.2% ஆஃப் பீப்புள் டு நாட் ப்ராக்டிஸ் யோகா. ஸோ இட் இஸ் டெவஸ்டேட்டிங் டு சே திஸ் பிகாஸ் யோகா ஹஸ் பீன் ஒரிஜினேட்டட் இன் இந்தியா அண்ட் இங்கே ஒழுங்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா யோகா ஷுட் பி லேர்ன்ட் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் அ குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல். Patients taking medications to control diabetes should carefully monitor their body's reaction to any new fitness activity. So இப்போ வந்து யோகா வந்து ஜென்ரலாக எம்டி ஸ்டமக்கில் பண்ணால் தான் வந்து நல்லது. ஆனால் இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்னால அவங்களோட ஃபுட் எடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹைப்போக்ளைசிமியா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லைட்டாக ஃபுட் இன்டேக் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழிச்சு யோகா வந்து அவங்க ட்ரை பண்ணணும். காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் such as autonomic neuropathy may cause dizziness when sitting or standing abruptly because of sudden drop in blood pressure. Forward and back bend posture should be avoided during pregnancy. Over to Kishore. நான் அக்குபஞ்சர்னால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு நான் சொல்கிறேன். ப்ளீடிங், ப்ரூயிசிங் அண்ட் சோர்னஸ் மே அக்கர் அட் த இன்சர்ஷன் சைட். Unsterilized needle may lead to infection. In rare cases, a needle may break and damage an internal organ. Over to Santosh. ஆக்சுவலாக வந்து இப்போது ஃபாரினில் வந்து ஏகார்போஸ்ன்ற ஒரு டேப்லெட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து எதுக்குன்னு பார்த்தோன்னா இன்சுலின் லெவலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. இப்போது இந்தியாவில் வந்து நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டால் வந்து க்யூர் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து ஏகார்போஸ்ன்றது வந்து இன்சுலின் லெவலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அது வந்து அவங்க ட்ரை பண்ணுறது பார்த்தோன்னா அது வந்து 91% வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுவே நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா 64% மக்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் வந்து நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் எது வரும்னு பார்த்தோன்னா ஏகார்போஸ் வந்து எடுத்துட்டோன்னா சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக வரும். அதுவே வந்து நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டாக பார்த்தோன்னா ஒரு சைடு எஃபெக்ட் கூட வராது. நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அந்த இது ரொம்ப சிவியராக எதுவும் இருக்காது. வந்து மேக்ஸிமம் லெவல் எடுத்துக்கிட்டோன்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன் பார்த்தோன்னா இப்போ நான் சொன்ன மெடிசன்ஸ்லேயே மேக்ஸிமமாக எதாவது எடுத்துக்கிட்டோன்னா டயரியா, டிசென்ட்ரி, வாமிட்டிங், நேசியா அந்த மாதிரி வந்து வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓவர் டு சிவசங்கரி. The test and research has been shown that homeopathy can be extremely successful treatment method for diabetics in its early stage. But a practitioner will always want to hear the diagnosis of a doctor too. And it was a statistic representation of a homeopathy. In the right side, it was a patient is given for a homeopathic treatment. In a few months, it given a drastic change in a 12 months by decreasing in the blood sugar level. And for the right side, in India, the homeopathic treatment was the patient was induced with a homeopathic treatment, and the goals of a homeopathic in diabetes treatment was to eliminate the symptoms and prevent or at least slow the development of complications. In prevent and promotes a care, every patients have to take both personal and diet and homeopathic care to reduce the complications and to maintain the quality of life. As a common mind, a mother tincture is not always a superior to the potency. The right potency may be a mother tincture, titration or a dilution depending on the severity and presentation of the case. One should not take a medicine from DM without supervision. It is a common practice amongst the general public to take an anti-diabetic medication for a long without checking the body sugar level. Over to Santosh Emmi. So we arrived to the conclusion part. So இவ்வளோ நேரம் வந்து what is diabetes mellitus and எப்படி different types of diabetes, different types of alternative medicines வந்து diabetes mellitusக்கு பார்த்தோம். ஸோ எல்லாருக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் செட் ஆகாது. ஸோ அதுதான் இங்கே ஃபேக்ட். ஸோ இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஆயுர்வேதிக் வந்து செட் ஆகும்னா சப்போஸ் பிரசனாக்கு வந்து செட் ஆகுது பிகாஸ் ஈஸ் அன் அலோபதிக் மேன், ஐ மீன் ஆயுர்வேதிக் மேன் அண்ட் இஸ் அ சித்தா மேன். ஓகே, சித்தா அண்ட் ஆயுர்வேதாவில் இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். ஸோ இந்த ஸ்லோ ப்ராசஸ் வந்து இந்த ஒரு மாடர்ன் வேர்ல்டில் வந்து செட் ஆகாதனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் கோயிங் டு அலோபதி. ஸோ அதனால் அலோபதி வந்து ஒரு கிரேட் சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. பட் அலோபதி மட்டும்
ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் விச் ஹவ் பீன் யூஸ்ட் பை மெனி பீப்புள். ஸோ இந்த ஒரு செஷனில் இருந்து நீங்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் இன் டயபெட்டிஸ் மெடிசன்ஸ் பர்டிகுலராக. ஸோ அக்கார்டிங் டு தட் ப்ளீஸ் ஃபைண்ட் யுவர் ட்ரீட்மெண்ட், ஐ மீன் யுவர் காஸ், அண்ட் உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு யூ மே ப்ரிவென்ட் ஃபார் ஃபர்தர் டிசீசஸ், நாட் ஓன்லி டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். ஸோ சின்ன ஹெட்டேக்லேருந்து சின்ன காஃப்லேருந்து அண்ட் தெர் ஆர் செவரல் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ். ஸோ அந்த எல்லா டிசீசஸ்க்கும் ப்ளீஸ் ஃபைண்ட் யுவர் ஓன் ட்ரீட்மெண்ட். தேங்க்யூ.